வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நம்ம இன்னைக்கு ஒரு இட்லிக்கு சைட் டிஷ்ஷான இட்லி சாம்பார் பார்க்க போகிறோம். பாரம்பரியமான எங்கள் அம்மாவோட டிஷ் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் அரை மணி நேரம் ஊற வச்ச துவரம்பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்குள்ளே தேவையான தண்ணி, இது பச்சை மிளகா, மஞ்சத்தூள், தக்காளி, பெருங்காயம், கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா வெந்துருன்றதுக்காக. அது கூட 4 உருளைக்கிழங்கு கழுவிட்டு 2 கட் பண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கட் பண்ண சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வேக வச்ச பருப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு அதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வேக விட்டுறணும். இப்போ அதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெந்தயம் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் இது பருப்பு கூடயும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். புளி தண்ணி கரைச்சிட்டு அதில் அந்த சாம்பார் பொடியை ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ வேணும் தேவைப்படுற அளவு சேர்த்துக்கலாம். அதை கரைச்சி இந்த இது கூட வெங்காயத்து கூட விட்டுட்டு மிச்சம் இருக்க பருப்பையும் விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு 2 அப்படி மேஷ் பண்ணி போட்டுக்கணும். தாளிச்சது எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு தேவையான தண்ணியும் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கொதி நல்லா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சோடனே கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். குட்டி இட்லியை தட்டு நிறைய வச்சு அது மேலே இந்த சாம்பார் அப்படியே முழுக ஊற்றி மேலே நல்லெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சுட சுட சாப்பிட்டு இது எப்படி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.